ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியோட நிலமை போய்கிட்டு இருக்கு. இப்போ நடந்து முடிஞ்ச பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ், ஆர்ஜேடி, சிபிஐ அப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி ஆட்டம், ஆப்போசிட் பார்ட்டி ஆட்டு பிஜேபி, ஜேடியு, இது என்டிஏ பார்ட்டி, அது மகாபந்தன் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் நினச்சி இந்த தேர்தலில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 61 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 6 சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு. அதாவது கடந்த கால தேர்தலில் இருந்தே குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்க தவிர இது வரைக்கும் முன்னேற்றம் இருந்ததே இல்லை. இது காங்கிரஸ் இந்த அளவுக்கு போகிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. அதாவது கூட்டணி வைத்தாலும் ஒற்றுமை கிடையாது, அவங்க பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கூட்டணி வைக்கிறதே கிடையாது. இப்போ ஒரு மாநில கட்சியோட கூட்டணி வச்சா அந்த மாநில கட்சிக்கு தான் பலம் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம நேஷனல் பார்ட்டி கொஞ்சம் வீக்காக தான் இருப்போம். அப்போ அவங்களோட இணைந்து அவங்க என்னென்ன தொகுதி வெயிட்டாக இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த மாதிரி ஆளை விட்டு அப்படி ஜெயிக்கணுமே ஒழிய, நம்ம ஒரு கூட தான் இருக்கணுமே ஒழிய நம்ம தான் ஃபுல்லாக டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சதோட விளைவு தான் இன்றைக்கி காங்கிரஸ் வெறும் 6 சீட்டில் நிற்குது. காங்கிரஸ் இந்த தேர்தலை ஒரு விளையாட்டாக எடுக்குதா இல்லை சீரியஸாக எடுக்குதானே தெரிய மாட்டேங்குது. தேர்தல் வருது, பிரச்சாரம் பண்ணுறாங்க, அப்புறம் பிரச்சாரம் முடிஞ்சோடனே ஓய்வுக்கு வெளிநாடு போயிடறாங்க. அந்த ரிசல்ட்டு என்ன ஆகுது, ரிசல்ட்டு எப்படி வர வைக்கணும், ரிசல்ட்டுக்கு நம்ம அங்கே இருக்கணுமா, அதை பற்றி எதுவுமே யோசிக்கிறே கிடையாது. மேல்மட்ட தலைவர்கள் அப்படின்னா 2ஆம் கட்ட தலைவர்களுக்குள்ளே ஒற்றுமைங்கிறே கிடையாது. இப்போ பீகாருக்குள்ளேயே அந்த கூட்டணி பங்கீடு கடைசி வேட்புமனு தாக்கல் வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஒற்றுமை இல்லை 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட. அடிமட்ட தொண்டர்கள்ட்ட அந்த மேல்மட்ட தொண்டர்கள் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி அந்த தொண்டர்களை ஒற்றுமையாக வச்சு இந்த தேர்தலை கொண்டு போனாங்கிறத சுத்தமாக இல்லை. அதாவது அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வர அந்த தேர்தலை ஒற்றுமையாக பார்க்குறது இல்லை. ஏதோ ஒரு தேர்தல் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க தவிர அந்த தேர்தலை நல்ல ஆக்கப்பூர்வமாக கொண்டு வந்து நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு காங்கிரஸுக்கு வரைக்கும் நினைக்கலன்னு தான் நினைக்கிறேன். அடிமட்டத்திலிருந்தே அப்படி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டேட்டா ஒன்று சொல்கிறாங்க, காங்கிரஸ் தேர்தலில் அந்த பூத்தில் இருக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 98,000 பூத்தில் 28,000 பூத்தில் ஆட்களே போடலையாம், அதாவது இந்தியா கூட்டணி. அப்போது எந்த அளவுக்கு அவங்க வேலை பார்த்துருப்பாங்கன்னு பாருங்கள். ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி எல்லா தொகுதிகளுக்கும் ஆளை போட்டு எல்லா பூத்தையும் இது பண்ணி அந்த ஓட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் எதிர்த்து போட்டி போடுறவங்க 28,000 பூத்தில் ஆட்களே போடலை. அப்போ எந்த அளவுக்கு அங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களோட எலெக்ஷன் ரிசல்ட்டு அப்போது தப்பாக தான் வரும். அதுக்கப்புறம் இவிஎஃப்ல மோசடி பண்ணிட்டாங்க, எஸ்ஐஆரில் ஆளை தூக்கிட்டாங்க, இதெல்லாம் செப்பக்கட்டு. நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ் இப்போ எஸ்ஐஆரில் ஏதோ பிரச்சனை வச்சுன்னா நேராக கோர்ட்டுக்கு போகலாமே, தேர்தல் நிப்பாட்டி வைக்கலாமே, எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனால் அது இல்லை. இன்னும் மக்கள்கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பை பண்ணாங்க. ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கலை. மக்களோட முடிவு தான் கடைசியில் பீகாரில் நிதிஷ்குமார் முதல்வர் ஆகணுங்கிறது தான் மக்களோட முடிவாக கடைசியில் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இனிமேச்சும் இந்த காங்கிரஸ் தலைவர்கள், மேல்மட்ட தலைவர்கள் இந்த கட்சிக்குள்ளே இருக்க கோஷ்டிகள் பூசல்களை களைஞ்சி கட்சியை ஒழுங்குபடுத்தி அதை பலப்படுத்த முயற்சி பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு எந்த தேர்தலில் போட்டி போட்டாலுமே இதே நிலைமை தான் வரும். எந்த மாநிலத்தில் போட்டி போட்டாலும் இதே நிலைமை தான் வரும். இதே தமிழ்நாட்டில் போட்டி போட்டாலும் இதே நிலைமை தான் வரும். நான் முதல்ல கோஷ்டி பூசல்களை களையணும். 2வது அடிமட்ட தொண்டர்கள்ட்ட நம்பிக்கை விதமாக பேசி உற்சாகப்படுத்தி அந்த தொண்டர்களை களைப்படையாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் காங்கிரஸ் இனிமேல் வரக்கூடிய தேர்தல்களையாவது ஜெயிக்கிறதுக்கு வழி உண்டு. அது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் சுற்றுலா போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் கடைசி வரைக்கும் இதே நிலைமை தான் போகும், இன்னும் கீழே தான் போகும்.
காங்கிரஸை பலப்படுத்தணுன்னாக்கி மேலேருந்தே பலப்படுத்தி கொண்டு வரணும். கொண்டு வந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ராங்காக பண்ணால் மட்டும்தான் இது அடுத்த தேர்தல்கள் வெற்றி வாய்ப்பை பெறும். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.